அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர் அவர்கள் எடப்பாடிக்கு எதிரான கருத்தை இங்கு பதிவு செய்திருக்கிறார். எப்படி? எடப்பாடி சொன்னார், எங்கள் கூட்டணி கொள்கை சார்ந்த கூட்டணி அல்ல. சொன்னாரா சொல்லலையா? நடுவர் அவர்கள் தான் போய் சொல்லணும், நான் மற்ற யாரையும் நான் நம்பல. சரி. அப்ப ஒரு தலைமைக்கே எதிரான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் தோழர் அவர்கள். அப்ப தலைமை கோட்பாடு இல்லாமல் இருக்கலாம், அப்ப தொண்டர்கள் கோட்பாடோடு இருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கோட்பாடுகளோடு புரட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதாவுடைய கோட்பாடோடு இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. அந்த அம்மையார் என்ன சொன்னாங்க, இரும்பு பெண்மகள் என்ன சொன்னாங்க, அந்த கருத்தோட சசிரேகா அவர்கள் கருத்தை பதிவு செய்தார் என்று நான் இங்கு நம்புகிறேன். ஏன்னா கொள்கை சார்ந்த ஒரு கூட்டணி அப்படின்னாங்க, ஆனால் எடப்பாடி சொல்லலை, இந்த அம்மையார் சொன்னாங்க. அவங்களுக்கு முதல்ல மீண்டும் ஒரு முறை அனைத்து தோழர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது அந்த அம்மா சொன்னாங்க, நான் தெரியாமல் கூட்டணி வச்சுட்டேங்க, தெரியாமல் கூட்டணி வச்சுட்டேன், அதுக்காகவே நான் கவிழ்த்தேன், பிஜேபி கவிழ்த்தேன்னு சொன்னாங்க. மோடியா இந்த லேடியா சொன்னாங்களா சொல்லலையா? என் வாழ்க்கையில் இனிமே நான் எந்த காலகட்டத்திலும் நான் எடப்பாடியா போய் இல்லை இருந்திருந்தாருன்னா அவர் புரிஞ்சிருக்க, அப்போ எங்கே இருந்தான்னு தெரியல. மோடியோடு எந்த காலகட்டத்திலும் கூட்டணி இல்லை, பிஜேபியோடு கூட்டணி இல்லை, ஆர்எஸ்எஸ் கும்பலோடு கூட்டணி இல்லை. அம்மா சொன்னாங்களா சொல்லலையா? அந்த அம்மையாரை இந்த நேரம் நாங்கள் இரும்பு பெண்மகள் என்ற முறையில் நாங்கள் மதிக்கின்றோம். ஆனால் எடப்பாடி மதிப்பதாக தெரியவில்லை. எடப்பாடி மாட்டிக்கொண்டார்.